ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் கருவாடை வச்சு ஒரு தொக்கு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கடலெண்ணெயில் செய்கிறேன். இது வந்து கொல்லிக்கட்டை கருவாடு. இது 1/4 கிலோ அளவு இருக்கும். இதை நல்லா 10 நிமிஷம் சுடு தண்ணியில், கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிடுங்க. 2 பூண்டு நல்லா உரித்து கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி, சின்ன வெங்காயம், புளி, தண்ணி தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே நம்ம சீரகம் ஒரு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 10 வெந்தயம் அந்த அளவுக்கு ஆட் பண்ணி பொரிய விட்டுருங்க. இப்போது ஃபஸ்ட்டு பூண்டு, கட் பண்ணி வச்ச பூண்டு, இந்த மாதிரி பூண்டு நல்லா கட் பண்ணி போட்டோம்னா ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். பூண்டோட நிறம் மாறி வரணும். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதையும் வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 100லேருந்து 150 கிராம் எடுத்துக்கோங்க. நான் ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி போட்டோம்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கட் பண்ணிட்டு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு வெங்காயமும் பூண்டும் ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த தொக்கோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வரும். வெங்காயம் இப்போது நல்லா வதங்கி வரணும். கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கணும். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், இது சின்ன ஸ்பூன், நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு பெரிய எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சு நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மசாலாலாம் போட்ட உடனே நம்ம கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். கருவாடை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருங்க. இதை நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணீர் நம்மளுக்கு இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கொதித்து வெந்து வரணும். தொக்கு பதத்துக்கு வரணும். நான் 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணினேன், அது பத்தாது. இன்னும் ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 1/2 டம்ளர் ஆட் பண்ணியாச்சு. இந்த பெரிய டம்ளரில் நான் 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது இப்போ நல்லா கொதித்து வரணும். இப்போது கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இது இந்த கடாய் ஃபுல்லாக இருக்கிறதுனால அது வெந்து வரும்போது கரெக்டாக இருக்காது, கொதித்து வேக முடியாது. அதனால் நான் வேறு பாத்திரம் மாற்றி வச்சுட்டேன். இப்போது இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதி வந்துருச்சு. கருவாடு வேக லேட் ஆகும், அதனால் நல்லா கொதிக்கணும். இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிடுங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்து வரணும். அப்பப்போ இடையில மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி சுண்டிருச்சின்னு. இந்த மாதிரி நல்லா தண்ணியெலாம் கொதித்து சுண்டி வரணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். புளியோட பச்சை வாசனம், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், இதோட பச்சை வாசனம் எல்லாம் போயிட்டு நல்லா வெந்து வந்திருக்கு. கருவாடு வெந்திருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கருவாடு வெந்து வந்துருச்சு, அதனால் போதும். சப்போஸ் வேகலைன்னா மறுபடியும் தட்டு போட்டு வேக வைக்கணும். இந்த பதம் கரெக்டாக இருக்குது. மறுபடியும் கருவேப்பிலை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.